81 பாருங்க. கொடுக்கப்பட்ட வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை ஒரு முறை பயன்படுத்தி எந்த ஒரு வார்த்தையை உருவாக்க இயலாதுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இதுக்கு ஏற்கனவே நம்ம 2 லெசன் போட்டிருக்கோம் நாம. உருவாக்க இயலும், உருவாக்க இயலாது அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணணுன்ட்டு. இப்போ இவங்க கிரெடிட்டர்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. இது வந்து எந்த வார்த்தையை உருவாக்க முடியாதுன்னு கேட்குறாங்க. அப்போ அப்படின்னா இதில் இருக்கிற எழுத்தை வச்சு இங்கே கீழே வார்த்தையை உருவாக்கி இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு ரோஸ் பாருங்க. ROSE எல்லா எழுத்துமே இங்கே இருக்குது. அப்போ இதை உருவாக்க முடியும். எடிட்டர் அடுத்தது ரெண்டாவது. எடிட்டர் பார்த்தீங்கன்னா EDITOR எல்லா எழுத்தும் இங்கே இருக்குது. இதையும் உருவாக்க முடியும். டைரக்டர் DI நீங்கள் அப்படியே இந்த வார்த்தையை எழுதி வச்சுக்கிட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா கூட பார்க்கலாம். கிரெடிட்டர்ஸை எழுதி வச்சுக்கிட்டு டைரக்டர் பார்த்தீங்கன்னா DIRRECTOR ஏன்னா 2 வாட்டி ஆர் இருக்குது. அப்போ கண்டிப்பாக டைரக்டரையும் உருவாக்க முடியும். ஏன்னா அவங்க ஒரு வாட்டி பயன்படுத்தின்னு சொல்லியிருக்காங்க. டைரக்டர் ஆறுங்கிற எழுத்து 2 வாட்டி இருக்குது. அப்போ இதையும் உருவாக்க முடியும். ஸோ கண்டிப்பாக எதை தான் உருவாக்க முடியாதுன்னா ஸ்டெப் அப்படிங்கிறது தான் உருவாக்க முடியாது. பாருங்களேன், எஸ் இருக்குது, டி இருக்குது, இ இருக்குது. ஆனால் பிங்கிற எழுத்து அங்கே இல்லை பாருங்கள். இவங்க ஸ்டெப்பில் பி கொடுத்துருக்காங்க, இங்கே பிங்கிற எழுத்தே கிடையாது. அப்போ உருவாக்க முடியாத எழுத்து எது அப்படின்னா STEP ஸ்டெப் அப்படிங்கிறது தான். சரிங்களா? உங்களுக்கு அப்படியே அதில் பார்க்க கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்க லெட்டர்ஸை பக்கத்தில் கொடுத்துருக்காங்க இல்லையா? நமக்கு ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அவங்க கொடுத்த எழுத்தை எடுத்து தனித்தனியாக கூட எழுதிக்கலாம். இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டு, ஆனால் அது ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்காது. நீங்கள் பார்த்தாலே சொல்கிறது மாதிரி தான் இருக்கும். அவங்க சொன்ன எழுத்தை இப்படி தனித்தனியாக எழுதி வச்சுக்கிட்டு அப்படி கூட பார்க்கலாம். ஃபிக்ஷன் FICTION இருக்குது. அப்போ இதை உருவாக்க முடியும். ஆக்ஷன் ACTION இது ACTION இதையும் உருவாக்க முடியும். ஃபில்டர் FILTE இல்லை பாருங்களேன். ஆம்பிளிஃபிகேஷன்றதுல கிடையாது. இவங்க கொடுத்துருக்க ஃபில்டர் அப்படிங்கிறதுல இருக்குது. அப்போ ஃபில்டருங்கிற வார்த்தையை தான் என்ன பண்ண முடியாது, உருவாக்க முடியாது. மேப் முடியும் பாருங்கள். M இருக்குது, A இருக்குது, P இருக்குது. அப்போ இதையும் உருவாக்க முடியும். அவங்க கிட்ட உருவாக்க முடியாத வார்த்தை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 3 ஃபில்டர் அப்படிங்கிறது தான். புரியுதுங்களாமா? அடுத்த பாருங்கள் 83. கொடுக்கப்பட்ட வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை ஒரு முறை பயன்படுத்தி எந்த ஒரு வார்த்தையை உருவாக்கலாம் என காண்க. இதில் பார்த்தீங்கன்னா போன கேள்வியில் உருவாக்க முடியாதுன்னு கேட்டாங்க, இங்கே உருவாக்கலாம்னு கேட்குறாங்க. அப்போ இருக்கிற எழுத்தை வச்சு அதான் அந்த வேர்டை க்ரியேட் பண்ணியிருக்கணும். இப்போ பாருங்கள், மேக்னிடியூட்னு கொடுத்துருக்காங்க. தேவை அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக எழுதி வச்சுக்கோங்க. மேக்னிடியூட் இப்படி கொஞ்சம் அவங்க கொடுக்கறதுல நமக்கு சின்ன சின்னதாக இருக்கும். இப்படி எழுதி வச்சுக்கிட்டா நமக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், கிரைண்டு GR முதல் வார்த்தை எது உருவாக்கலாம்னு கேட்டிருக்காங்க. ஆர் கிடையாது. அப்போ இதை உருவாக்க முடியாது. மேக்னெட் MAGNET எல்லா எழுத்துமே இருக்குது. அப்போ இதை தான் உருவாக்க முடியும். நீங்கள் அடுத்து பாருங்கள், டியூப் பார்த்தீங்கன்னா TU இருக்குது, B கிடையாது. இதை உருவாக்க முடியாது. நம்பர் NUMB கிடையாது பாருங்கள். அப்போ இதையும் உருவாக்க முடியாது. கரெக்டாக? ஸோ எதை உருவாக்க முடியும்னா மேக்னெட் அப்படிங்கிறத தான் உருவாக்க முடியும். முதல்ல பார்த்த 2 கேள்வி உருவாக்க முடியாதுன்னு பார்த்தோம். இந்த 2 கேள்வி உருவாக்க முடியும்னு பார்க்குறோம். கரெக்டாக? அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. 84 டெமான்ஸ்ட்ரேஷன் இதிலிருந்து எந்த வார்த்தையை உருவாக்க முடியும்னு கேட்குறாங்க. மான்ஸ்டர் MON இருக்குது, STE இருக்குது, R இருக்குது. அப்போ இதை உருவாக்க முடியும். கரெக்டாக? அவங்க கேட்டதே எதை உருவாக்க முடியும் அப்படிங்கிறது தான். பாருங்கள், MON ST இருக்குது, அடுத்ததான் E இருக்குது, R இருக்குது. அப்போ எல்லா எழுத்துமே இருக்குது. அப்போ இதை உருவாக்க முடியும். அவங்க எதை உருவாக்கலாம் தான் கேட்டிருந்தாங்க. கரெக்டாக? இந்த 2 கேள்வியும் எதை உருவாக்கலாம் அப்படிங்கிறது. அப்போ மான்ஸ்டர் அப்படிங்கிறத நம்மளால் உருவாக்க முடியும். ஸோ இதுதான் ஆன்சர். சப்போஸ் உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா மீதி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்டாட்டிக் STATIC இருக்குது. இதில் சிங்கிற எழுத்து இல்லை பாருங்கள். அதனால் இதை உருவாக்க முடியாது. ட்ரைனிங் TRAINING டெமான்ஸ்ட்ரேஷன்றதில் ஜிங்கிற எழுத்து இல்லை பாருங்கள். இதை உருவாக்க முடியாது. ட்ரிங்க் DRINKங்கிற எழுத்து இல்லை பாருங்கள். அப்போ இதை உருவாக்க முடியாது. கரெக்டாக? ஸோ எதை உருவாக்க முடியும் அப்படின்னா மான்ஸ்டர் அப்படிங்கிறத உருவாக்க முடியும். நீங்கள் இந்த கேள்வியெல்லாம் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கம்மா. எக்ஸாம்பிள் ஒரு கொஷின் பேப்பர் பார்க்குறீங்க அப்படின்னா இந்தந்த கொஷின்லாம் நீங்கள் தேடி ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணிடலாம். நமக்கு பாஸ் பண்ணுறதுக்கு இல்லை 40-45 மார்க்ஸ் எடுக்கிறது உண்டானது இந்த கேள்வியெல்லாம் நமக்கு உறுதியாகிடும். சரிங்களா? 85 குறியீட்டு முறையில் ஆரஞ்சு என்பது ANEORG என குறிப்பிடப்பட்டால் கிரேப்ஸ் என்பது எவ்வாறு குறிக்கப்படும்? இப்போ இதில் பாருங்கள், அவங்க எப்படி எழுதியிருக்காங்கன்னு ORANGE ஆரஞ்சுன்னு இருக்குது. நம்மளை கேட்டிருக்கிறது கிரேப்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக? இந்த 6 எழுத்தையும் அவங்க கொஞ்சம் இடம் மாற்றி எழுதியிருக்காங்க. 1 2 3 4 5 6 எழுத்து இருக்கு இல்லையா? இதில் ஃபஸ்ட் இந்த OR அப்படிங்கிறத தூக்கி எங்கே எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். 4வது 5வது எழுத்தாக எழுதியிருக்காங்க. 4வதும் 5வதும் ORன்னு எழுதியிருக்காங்க. அப்போ அதே மாதிரி தான் நாம்பளும் கிரேப்ஸுக்கு எழுதும்போது இந்த GR இதை 2 எங்கே எழுதணும்னா 4வது 5வது எழுத்தாக எழுதணும். GR.
அடுத்ததாக பாருங்கள் ஆரஞ்சு ஏஎன். ஏஎன்னை தூக்கி ஃபஸ்ட்டு 2 எழுத்து ஏஎன் இங்கே எழுதியிருக்காங்க. அப்போ அடுத்தது ஏபியை தூக்கி நாமளும் என்ன பண்ணோம், கிரேப்ஸில் இருக்கிற ஏபியை ஃபஸ்ட்டு 2 எழுத்தாக எழுதணும் ஏபி. அடுத்ததாக பாருங்கள் ஜியை தூக்கி லாஸ்ட்டாக எழுதியிருக்காங்க. அப்போ அடுத்து வர ஜியை தூக்கி கடைசி அடுத்து வரக்கூடிய இந்த ஜியை லாஸ்ட்டாக எழுதியிருக்காங்க. ஸோ இயை லாஸ்ட்டாக எழுதணும். மீதி இருக்கிற இடத்துல அவங்க அந்த லாஸ்ட் எழுத்து எழுதியிருக்காங்க. அப்போ எஸ் இங்கே எழுதுகிறோம். ஸோ ஆன்சர் ஏபிஎஸ்ஜிஆர்இ. ஏபிஎஸ்ஜிஆர்இ. நீங்கள் முதல் 2 எழுத்து கண்டுபிடிக்கும் போதே ஈஸியாக பண்ணிடலாம். இப்போது ஜியும் ஆரும் 4th 5th வரணும்னு சொன்னோம்ல, எங்கேயுமே 4th 5th ஜியும் ஆரும் இல்லை பாருங்கள். அப்போ இது எதுவுமே கிடையாது, இங்கே மட்டும்தான் 4th 5th ஜிஆர் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டே ஆப்ஷன் 2ன்றதை முடிவு பண்ணிடலாம். சரிங்களா? இருந்தாலும் உங்களுக்கு எல்லா எழுத்தையும் சொல்லி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக மொத்தத்தையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் சொல்லியிருக்கேன். சரிங்களா? இது 85. 86. குறியீட்டு முறையில் லில்லி என்பது NKNNA என குறிப்பிடப்பட்டால் லோட்டஸ் என்பது எவ்வாறு குறிக்கப்படும்? பாருங்கள், LILLY லில்லிங்கிறத எல்லுக்கு அப்புறம் எம்மை விட்டுட்டு என், அதுமாதிரி ஐக்கு அப்புறம் ஜேவை விட்டுட்டு கே, மறுபடியும் எல்லுக்கு அப்புறம் எம்மை விட்டுட்டு என், எல்லுக்கு அப்புறம் எம்மை விட்டுட்டு என், ஒய்க்கு அப்புறம் இசட்டை விட்டுட்டு அடுத்த எழுத்து ஏ. ஒரு சர்க்கிள் மாதிரி அது. இசட் முடிஞ்சிச்சுன்னா மறுபடியும் எங்கேருந்து வரும்னா ஏ. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா நடுவில் ஒரு எழுத்து விட்டுருக்காங்க. கரெக்டாக? அப்போ அதே மாதிரி நம்ம லோட்டஸ் அப்படிங்கிறதுக்கும் நடுவில் ஒரு எழுத்து விட்டுணும். எல்லுக்கு அப்புறம் எம் விட்டுட்டோம் அப்படின்னா என். நம்ம இதிலேயே இந்த ஆன்சர் கிடையாது, இந்த ஆன்சர் கிடையாது முடிவு வரலாம். ஏன்னா முதல் எழுத்து பாருங்கள், இங்கே டபிள்யூ இருக்குது, இங்கேயும் டபிள்யூ இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு எழுத்து என். அடுத்தது ஓக்கு அப்புறம் ஓ, பியை விட்டுடுங்க. பியை விட்டுட்டோம் அப்படின்னா கியூ. டீக்கு அப்புறம் டி, யூ விட்டுடணும். கரெக்டாக? யூ விட்டுட்டோன்னா வி. யூக்கு அப்புறம் வி விட்டுட்டோன்னா டபிள்யூ. எஸ்ஸுக்கு அப்புறம் டி விட்டுட்டோம் அப்படின்னா யூ. கரெக்டாக? அப்போ பாருங்கள், என்கியூ 2 இடத்துல இருக்குது. விடபிள்யூ விடபிள்யூ இதோ இருக்குது பாருங்கள், 4th ஆப்ஷன். இங்கே யூவையும் மாற்றி கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களாமா? ஸோ இவ்வளோதாம்மா. அந்த ஒன்றை விட்ட ஒரு எழுத்து நம்ம இது ஏற்கனவே நம்ம ஏபிசிடி வச்சு பார்க்கும்போது ஆல்ஃபா நியூமெரிக் டெஸ்ட்டில் இந்த லெசனை பற்றியே நம்ம சொல்லியிருக்கோம். கரெக்டாக? இது ரொம்பவே ஈஸி பாருங்கள், ஒரு எழுத்தை விட்டுட்டு அப்படியே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்ததான் 87. கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளை அவற்றின் பொருளின் அடிப்படையில் வரிசைப்படுத்தி சிறந்த வரிசையை தேர்ந்தெடுக்கவும். பொருளுடைய அடிப்படையில் சொல்லியிருக்காங்க. அதாவது பாருங்க, நாற்காலி, மரம், மரப்பலகை, விதை, செடி. இது 5த்தில் எது முதல்ல வரும்? விதை. கரெக்டாக? விதையில் இருந்து தான் எது வரும்? செடி வரும் இல்லையா? செடியில் இருந்து தான் மரம் வரும். ரைட்டா? மரத்தை தான் என்னவாக்குவாங்கன்னா மரப்பலகை ஆக்குவாங்க. மரப்பலகையிலேருந்து தான் என்ன செய்வாங்க அப்படின்னா நாற்காலி செய்வாங்க. ஆர்டர் புரியுதான்னு பாருங்கள். விதையிலிருந்து செடி வரும், செடியிலிருந்து மரம், மரத்துலேருந்து மரப்பலகை, மரப்பலகையிலிருந்து தான் நாற்காலி. ஸோ DEBCA DEBCA அவ்வளோதான் அந்த ஆர்டர் படி. சில நேரங்களில் இந்த ஆர்டர் என்ன பண்ணிடுறாங்கன்னா முழுக்க இங்கிலீஷ்லேயே கொடுத்துட்றாங்க. இந்த கொஸ்டின் பேப்பரில் அவங்க தமிழ்லேயே கேட்டிருந்தாங்க. தமிழில் கேட்டிருந்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இங்கிலீஷில் இருக்கிறவங்களுக்கும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. சரிங்களா? இங்கிலீஷ்லேயே கொடுத்துருந்தாலும் சின்ன வேர்ட்ஸாக தான் இருக்கும், நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது மாதிரி. சரிங்களா? அடுத்ததான் 88. வாக்கியம், கட்டுரை, வார்த்தை, எழுத்து, பத்தி. இது பாருங்கள், எழுத்து ஃபஸ்ட்டு லெட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு வார்த்தை வேர்டு உருவாகும். இது லெட்டர் இங்கிலீஷில், இதுக்கு வேர்டு. வாக்கியம். கரெக்டாக? இப்போ வார்த்தையெல்லாம் சேர்ந்து தான், இந்த வேர்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் என்னவாகும்னா வாக்கியம், சென்டென்ஸ் உண்டாகும். இந்த சென்டென்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் பத்தி, ஒரு பேராகிராஃப் உண்டாகும். பேராகிராஃப் எல்லாம் சேர்ந்து தான் நம்ம எழுதுகிற ஒரு கட்டுரை, காம்போசிஷன். சரிங்களா? ஸோ முதல்ல எழுத்தெல்லாம் சேர்ந்து வார்த்தை, வேர்டு. வார்த்தையெல்லாம் சேர்ந்து வாக்கியம், சென்டென்ஸ் எல்லாம் சேர்ந்து பத்தி, பேராகிராஃப் எல்லாம் சேர்ந்து பேசேஜ், ஒரு கட்டுரை, ஒரு காம்போசிஷன் இல்லை பேசேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ DCAEB ஆன்சர் முடிவு பண்ண முடியுதா உங்களால்? இவ்வளோதாம்மா. சரிங்களா? ஸோ எதுக்கு அடுத்தது எது அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தால் போதும். 89 பாருங்கள். கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் உள்ள செவ்வகங்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நேற்று கூட ஒரு படம் பார்த்து ஞாபகம் இருக்கா? எத்தனை முக்கோணங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தோம். இதில் நம்ம எத்தனை செவ்வகங்கள்னு பார்த்துருக்கோம். இப்போ இதில் பாருங்கள், மேலே இருக்கிற இந்த ஒரு லைனை மட்டும் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. இதில் பாருங்கள், 1 2 3 4, இந்த பெருசோடு சேர்த்து 5 ஆச்சா? அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த மேலே இருக்கிற இது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 6, அதே மாதிரி கீழே இருக்கிற இது மட்டும் பார்த்தீங்கன்னா 7, அடுத்து இந்த லைனை பார்த்தீங்கன்னா 8, இந்த லைனை பார்த்தோம் அப்படின்னா 9. ஸோ மொத்தமாக இதில் மட்டும் எத்தனை இருக்குது அப்படின்னா 9 இருக்குது. அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ இங்கே ஒரு 9, இங்கே ஒரு 9, அப்போ என்னவாயிடும்? 9 27. ஸோ மொத்தம் எத்தனை செவ்வகங்கள் இருக்குது அப்படின்னா 27 செவ்வகங்கள் இருக்குது. சரிங்களா? ஆன்சர் 3. ஓகேங்களாம்மா? அடுத்ததா
90வது கேள்வி. ஒரு கடிகாரத்தில் நேரம் 9 மணி 30 நிமிடங்களாக இருக்கும் பொழுது கடிகாரத்தின் இரு முட்களுக்கு இடைப்பட்ட கோணம் என்ன? நம்ம ஏற்கனவே கடிகாரத்தை பற்றி ஒரு கொஸ்டின் சொல்லியிருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கே 9 இருக்கும், இங்கே 6 இருக்கும். கரெக்டாக? இங்கே 10 இருக்கும். 9 மணி 30 நிமிடம் அப்படின்னா பெரிய முள் 6 இருக்கும், சின்ன முள் 9க்கும் 10க்கும் நடுவில் இருக்கும். நடுவில் 7, இங்கே 7, இங்கே 8. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பாருங்கள், இந்த ஒவ்வொரு நம்பருக்கு இடையில் இருக்கக்கூடிய கோணம் எத்தனை டிகிரி அப்படின்னா 30 டிகிரி. ஏன்னா மொத்தம் 360 டிகிரி. மொத்தம் 12 மணி வந்துடும் இல்லையா? 12 வகுக்கிறோம் அப்படின்னா 12 36. ஸோ ஒவ்வொரு மணிக்கும் நடுவில் எத்தனை டிகிரி இருக்கும் அப்படின்னா 30 டிகிரி இருக்கும். அப்போ பாருங்கள், இது ஒரு 30, இது ஒரு 30, இது ஒரு 30. அப்போ 30 என்னவாயிடுது? 90 ஆகிடுது. கரெக்டாக? அரை மணி நேரம்ன்ற இப்போ இந்த 9க்கும் 10க்கும் நடுவில் 30 டிகிரி தான் இருக்கும். ஆனால் அரை மணி நேரம் அப்படிங்கிறதால அரை மணி நேரத்து 1 மணி நேரத்தில் பாதி. அப்போ 30 டிகிரியில் பாதி என்னது? 15 டிகிரி. கரெக்டாமா? அப்போ இது எங்கே இருக்கும்னா கரெக்டாக இந்த 9க்கும் 10க்கும் நடுவில். ஸோ 30 டிகிரியில் பாதி 15 டிகிரி. அப்போ 15 டிகிரியில் இருக்கும். ஸோ 90யும் 15 கூட்டணும் அப்படின்னா 105 டிகிரி அப்படிங்கிறது தான் இதற்குண்டான சரியான விடை. நம்ம புரிஞ்சு முடியுதுங்களாமா? 90, 100, 105 டிகிரி. ஆப்ஷன் 1. சரிங்களா? இதே மாடலை வச்சு நான் உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்குறேன். நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். 6 மணிக்கு, எத்தனை மணிக்கு? மாலை சரியாக 6 மணிக்கு. இப்போ நம்ம 5 மணி இல்லையா அந்த வீடியோ பார்த்துட்ருக்கோம். இன்னொரு 1 மணி நேரம் கழிச்சு மாலை 6 மணிக்கு இரு முட்களுக்கு இடையே உள்ள கோணம் அப்போ என்ன இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். மாலை 6 மணிக்கு இரு முட்களுக்கு இடையே உள்ள கோணம். நான் என்ன ஆப்ஷன் தரட்டுமா? ஆப்ஷன் ஏ 0 டிகிரி, ஆப்ஷன் பி 180 டிகிரி, ஆப்ஷன் சி 360 டிகிரி, ஆப்ஷன் டி 90 டிகிரி. இப்படின்னு 4 ஆப்ஷன் தரேன். சரிங்களா? மாலை 6 மணிக்கு இரு முட்களுக்கு இடையே உள்ள கோணம். இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இது 91வது கேள்வி பாருங்கள். 1லிருந்து 30 வரையுள்ள எண்களில் 3ஆல் வகுபடுவது மட்டும் அல்லாமல் 3 என்ற எண்ணையும் கொண்டிருக்கும் எண்களின் எண்ணிக்கை. இங்கிலீஷில் the number of numbers from 1 to 30 of which is not only exactly divisible by 3 but also contain 3 as a digit in it. ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா தமிழ் இங்கிலீஷோட கொஷின் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எல்லாமே இருப்பீங்கன்றதுக்காக கொஷின்ஸை நான் தமிழ்லையும் சொல்கிறேன், இங்கிலீஷ்லையும் சொல்கிறேன். ஓகேப்பா? இப்போ இதில் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1லேருந்து 30 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ் எடுத்துக்கணும். அதில் நம்பர் எப்படி இருக்கணும் அப்படின்னா 3ஆல் டிவைட் ஆகணும், டிவைசபிள் பை 3. அது மட்டும் இல்லை, 3ஆல் டிவைட் ஆகணும்னா இப்போ நம்ம என்னென்னு சொல்லுவோம்? 3, 6, 9, 12, 15, 18, 21, 8 3s are 24, 27, 30 இப்படின்னு 10 நம்பர் சொல்லலாம். ஆனால் அவங்க 3ஆலையும் டிவைட் ஆகணும், 3 என்ற எண்ணையும் கொண்டிருக்கும். ஆல்சோ கண்டைன் 3 as a digit. இப்போ நம்ம எழுதிருக்கோம்ல இந்த 10 நம்பர், இதில் 3ங்கிற நம்பரும் வரணும். எங்கெங்கே வருது? இது 1ல் வருது, 3ல் வருது, 30ல் வருது. வேறு எதுலையும் 3ங்கிற நம்பர் இல்லை பாருங்கள். அவங்க சொல்கிற கொஷின் புரியுதா? நீங்கள் கொஷின் புரியலன்னா ஒரு முறைக்கு 2 முறை படித்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சிடும். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கொஷின்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான். நீங்கள் கொஷினை படித்து புரிஞ்சு தான் ஆன்சர் பண்ணுறது மாதிரி இருக்கும். சரியா? இப்போ இதில் அப்போ 2 நம்பர் இருக்குது, 3, 30. அவங்க அதுதான் கேட்டிருக்காங்க, அந்த எண்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்ட்டு. நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் அப் மொத்தம் 2. அப்படிதா 1லேருந்து 30 வரைக்கும் 3ஆலையும் டிவைட் ஆகணும், 3ங்கிற நம்பர் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எத்தனை அப்படின்னா 2 நம்பர்ஸ் இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு இது மாதிரி இன்னொரு கொஸ்டின் ஒன்று சொல்லலாமா? 1லேருந்து 40 வரைக்கும் 1 to 40 4ஆலையும் டிவைட் ஆகணும், 4ங்கிற நம்பரையும் கொண்டிருக்கணும். இப்போ இதில் சொன்னால் அதே மாதிரி தான். இங்கே 1 to 30ல் 3 டிவைசபிள் பை 3 ஆல்சோ கண்டைன் 3ன்னு சொன்னாங்க இல்லையா? அதே மாதிரி 4ஆல் டிவைட் ஆகணும், 4 அப்படிங்கிற நம்பரையும் இருக்கணும். எதுலேருந்து 1லேருந்து 40க்குள்ளே அப்படி எத்தனை நம்பர் வரும் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கொஷின். இன்றைக்கி ஒரு 3-4 கொஷின் நான் உங்களுக்கு தரப்போகிறேன். சரிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு கொஷின். அடுத்ததாக பாருங்கள். 92. ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன், மனைவி, அவர்களின் 4 மகன்கள் மற்றும் அவர்களின் மனைவிகளுடன் வசிக்கின்றனர். ஒவ்வொரு மகனுக்கும் 3 மகன்களும் 1 மகளும் உள்ளனர். அக்குடும்பத்தில் உள்ள மொத்த ஆண் உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்ன? A family has a man and his wife. அப்போ ஒரு கடைசி அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆண் உறுப்பினர்கள் எண்ணிக்கை, மேல் மெம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? நம்ம 2ஆக பிரிச்சுக்கலாம். இது மேல், இது ஃபீமேல் இப்படின்னு பிரிச்சுக்கலாம். சரியா? அவங்க சொல்கிறது ஃபஸ்ட்டு a man and his wife. அப்போது ஒரு ஆள், அவங்களோட ஒய்ஃப், ஆண் வந்து ஒய்ஃப், ஹஸ்பண்ட் வந்து மேலு, ஒய்ஃப் வந்து ஃபீமேல். சரியா? அண்ட் தேர் 4 sons and their wives. 4 மகன்கள் மற்றும் மனைவிகள். அப்போனா 4 பையன் இருக்காங்க,
ஆளுக்கு ஒரு மனைவி அப்படின்னும்போது 4 மனைவி இருப்பாங்க. ஸோ 4 மகன்கள் மேலில் வந்துடுவாங்க, 4 மனைவிகள் ஃபீமேலில் வந்துடுவாங்க. கரெக்டாக? அடுத்தது ஒவ்வொரு மகனுக்கும் 3 மகன்களும் 1 மகளும் ஆல்சோ ஹேஸ் 3 சன்ஸ் அண்ட் 1 டாட்டர். அப்போ மொத்தம் 4 பையன் இருக்காங்க. 4 பையனுக்கும் 3 பையன் இருக்காங்க. அப்போது ஒரு பையனுக்கு 3 பையன்னா 4 பேருக்கு 4 3 12 பசங்க இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மகளும் உள்ளனர், 1 டாட்டர். அப்போது ஒரு பொண்ணுன்னா 4 பேருக்கும் 4 பொண்ணு. நம்ம புரிஞ்சு முடியுதா? ஒரு ஆள் அவங்களோட ஒய்ஃபு, 4 பையன் அவங்களோட 4 ஒய்ஃபு, அவங்க ஒவ்வொருத்தருக்கும் 4 பையனுங்க. அப்போ 4 3 12, 4 பொண்ணுங்க, 4 1 4. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த குடும்பத்தில் உள்ள மொத்த ஆண் உறுப்பினர்கள் மேலே மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இதை மட்டும் பார்த்தா போதும். பாருங்கள், 1 4 5, 5 12 17. அப்போ அந்த குடும்பத்தில் இருக்கிற ஆண்கள் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னா 17 பேர். ஆப்ஷன் 4. புரிஞ்சு முடியுதா? சரி, நான் ஏற்கனவே ஒரு கொஸ்டின் கொடுத்தேன் இல்லையா போன கேள்விக்கு. இங்கே இன்னொரு கேள்வி தரேன், ரெண்டாவதாக ஒரு கொஸ்டின். அந்த குடும்பத்தில் உள்ள பெண் உறுப்பினர்கள் எத்தனை பேர்? ஃபீமேல்ஸ் எத்தனை பேர்? இது ரெண்டாவது கேள்வி. அக்குடும்பத்தில் உள்ள பெண் உறுப்பினர்கள் எத்தனை பேர்? இது ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி என்ன அப்படின்னா, அக்குடும்பத்தில் உள்ள மொத்த உறுப்பினர்கள் எத்தனை பேர்? டோட்டல் நம்பர் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர்ஸ். ஓகேங்களா? 1 ஃபீமேல் மெம்பர்ஸ். இது நான் உங்களுக்கு கொடுக்குற ரெண்டாவது கேள்வி. அந்த குடும்பத்தில் உள்ள மொத்த உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படிங்கிறது மூணாவது கேள்வி. இப்போ நம்ம சொல்லியிருக்கிற இந்த பாக்ஸை வச்சே உங்களால் சொல்ல முடியும். சொல்லுங்கள் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நான் 3 கேள்வி கொடுத்துருக்கேன் இந்த வீடியோலேயே உங்களுக்கு. சரிங்களா? அடுத்ததாக 93வது கேள்வி. ஒரே வரிசையில் நின்றிருக்கும் 20 சிறுமிகளில் தீபா இடது ஓரத்திலிருந்து 5ஆவதாகவும் பூஜா வலது ஓரத்திலிருந்து 10ஆவதாகவும் நிற்கின்றனர். பூஜா தீபாவை நோக்கி 5 இடங்கள் நகர்கிறார் எனில் பூஜா இடது ஓரத்திலிருந்து எந்த இடத்தில் நிற்கிறார்? பாருங்கள், மொத்தமாக ஒரு வரிசையில் 20 பேர் நின்று இருக்காங்க. இப்போது ஒரு வரிசைன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து இங்கே வரைக்கும் மொத்தம் எத்தனை பேர் நின்று இருக்காங்க? 20 பேர். இதில் தீபா இடது ஓரத்திலிருந்து 5ஆவது. இது லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு. கரெக்டாக? இங்கேருந்து தீபா எத்தனையாவது ஆளாக நிற்கிறாங்க அப்படின்னா 5ஆவது ஆளாக நிற்கிறாங்க. யார்? தீபா. சரியா? அடுத்ததாக பூஜா வலது ஓரத்திலிருந்து 10ஆவது இடத்திலும், இந்த பக்கம் ரைட் சைட்லேருந்து பூஜா எத்தனையாவது ஆளாக நிற்கிறாங்க அப்படின்னா 10ஆவது ஆளாக நிற்கிறாங்க. கரெக்டாக? பூஜா தீபாவை நோக்கி 5 இடங்கள் நகர்கிறார். பூஜா என்ன பண்ணுறாங்க? தீபாவை நோக்கி 5 இடம் வராங்க. இப்போ 10ஆவது இடத்துல இருக்காங்க. 11 12 13 14 15. அப்போது இப்போ எத்தனாவது இடத்துல நிற்கிறாங்க அப்படின்னா 15ஆவது இடத்துல நிற்கிறாங்க. கரெக்டாக? இவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, பூஜா இடது ஓரத்திலிருந்து, இப்போ இந்த இடத்துல பூஜா நிற்கிறாங்க, இடது ஓரத்திலிருந்து எத்தனையாவது இடத்துல நிற்கிறான்னு கேட்குறாங்க. மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 20 பேர் இருக்காங்க. இப்போ இவங்க வலது ஓரத்துலேருந்து எத்தனாவது இடத்துல இருக்காங்க? 15ஆவது இடத்துல இருக்காங்க. அப்போ 20லேருந்து 15 கழிச்சிட்டிங்கன்னா மீதி 5. இவங்க ஒரு ஆள் நிற்கிறாங்க இல்லையா, அதை சேர்த்துக்கணும். அப்போ இடது ஓரத்துலேருந்து எத்தனாவது இடத்துல நிற்பாங்கன்னா 6ஆவது இடத்துல. இல்லைனா இன்னொரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இவங்க கேட்டிருக்கிறது இடது ஓரத்துலேருந்து. கரெக்டாக? இவங்க 15ஆவது இடத்துல நிற்கிறாங்க. சரியா? மொத்தம் 20 பேர். அப்போ அப்படியே பக்கத்தில் கவுண்ட் பண்ணிகிட்டே வாங்க. 15க்கு அப்புறம் 16 17 18 19 20. அப்போ எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3 4 5. இவங்க ஒரு ஆள் 6. அப்போது இப்போ பூஜா இடது ஓரத்துலேருந்து எத்தனாவது இடத்துல நிற்பாங்க அப்படின்னா 6ஆவது இடத்துல நிற்பாங்க. ஆப்ஷன் 4. நம்ம புரிஞ்சு முடியுதா உங்களுக்கு? எவ்வளோ இடம் முன்னாடி போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். அப்போ என்ன அர்த்தம்னா, இவங்க 15ஆவது இடத்துல நிற்பாங்க. இப்போ தீபா தான் அப்போ 16ஆவது இடத்துல நிற்பாங்க. கரெக்டாக? அப்போ தான் 16 17 18 19 20ன்னு சரியாக வரும். நம்ம புரிஞ்சு முடியுதா? ஸோ இது ஒரு கொஷின். ஏன்னா லைனில் நிற்க வச்சுட்டு, நம்ம ஏற்கனவே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இல்லைங்களா? இது அதே மாதிரி லைனில் நிற்க வச்சுட்டு அதுலேருந்து கேட்குறது. நான் ஏற்கனவே ஒரு 3 கொஷின் கொடுத்தேன் இல்லைங்களா? இங்கே 4ஆவதாக ஒரு கொஷின் தரேன். நீங்கள் இந்த கொஷின் இல்லாமல் சைடில் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் இதே மாதிரி இல்லாமல் அவங்க கொஷின் கேட்கலாம். அதனால நான் உங்களுக்கு அதெல்லாமும் சேர்த்து சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? 4ஆவதாக இங்கே என்ன கேள்வி கேட்க போகிறேன் அப்படின்னா, தற்பொழுது, அதாவது 5 இடங்கள் முன்னோக்கி நகர்கிறார் இல்லையா, அந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா டுவார்ட்ஸ் தீபா, அதுக்கு அடுத்ததாக தற்பொழுது தீபாவிற்கும் பூஜாவிற்கும் இடையில் எத்தனை பேர் உள்ளனர்? தீபாவிற்கும் பூஜாவிற்கும் இடையே எத்தனை பேர் உள்ளனர்? ஆப்ஷன் ஏ 1, ஆப்ஷன் பி 2, ஆப்ஷன் சி 0, ஆப்ஷன் டி 4. இதில் எது கரெக்டு அப்படிங்கிறதையும் நீங்கள் எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? அடுத்ததாக 94. அதே மாதிரி உங்களால் கொஷனுக்கு கீழே கமெண்டில் சொல்ல முடியல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களோட நோட்டில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அதை எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது கூட அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி ஆன்சரை தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. 94. மாணவர்கள் வரிசையில் நிற்கின்றனர். அதில் ரோஹன் என்ற மாணவர் இடது ஓரத்திலிருந்து 6ஆவதாகவும் ஆதித்யா என்ற மாணவர் வலது ஓரத்திலிருந்து 8ஆவதாகவும் நிற்கின்றனர். ரோகனுக்கும் ஆதித்யாவிற்கும் இடையில் எவரும் நிற்கவில்லை எனில்
வரிசையில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை. இது ரொம்ப ஈஸியான கேள்வி பாருங்கள். இதுவும் இதே மாதிரி ஒரு வரிசை தான். ஒரு 4-5 கொஸ்டின் உங்களுக்கு வரிசையில் நிற்கிறது மாதிரி தான் கொடுத்துருக்கேனே. இதில் ரோஹன் அப்படிங்கிறவர் இடது ஓரத்திலிருந்து 6வது. இப்போ இங்கே வந்து ரோஹன் நிற்கிறாரு, 6வதாக நிற்கிறார். அப்போ இவருக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க? 5 பேர் இருக்காங்க. அடுத்தது ஆதித்யா வலது ஓரத்திலிருந்து 8வது, ரைட் சைட்லேருந்து 8வதாக யார் நிற்கிறாங்க அப்படின்னா ஆதித்யா. அப்போ 8வதாக நிற்கிறாருன்னா இவருக்கு இந்த பக்கத்தில் பேர் இருக்காங்க, 7 பேர் இருக்காங்க. இங்கிலீஷ் மீடியத்தில் கொஸ்டின் புரிஞ்சுக்க முடியுதா? ஸ்டூடெண்ட்ஸ் லைன் அப் இன் எ கியூ இன் விச் ரோகன் ஸ்டாண்ட்ஸ் 6th ஃப்ரம் லெஃப்ட்லேருந்து 6th நிற்கிறாங்க. அப்போ இங்கே 5 பேர் இருப்பாங்க. அண்டு ஆதித்யா ஸ்டாண்ட்ஸ் 8th ஃப்ரம் ரைட்லேருந்து 8வதாக நிற்கிறாங்க. அப்போ அவனுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருப்பாங்க? 7 பேர். கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, ரோகனுக்கும் ஆதித்யாவிற்கும் இடையில் எவரும் நிற்கவில்லை. அப்போ இவங்க 2 பேரும் அடுத்தடுத்து நின்றுட்டு இருக்காங்க. வரிசையில் உள்ள மொத்த மாணவர்கள் புரிஞ்சு முடியுதா? இங்கே 5 பேர் இருக்காங்க. எங்கே? ரோகனுக்கு லெஃப்ட் சைடில், ஆதித்யா ரைட் சைடில் 7 பேர் இருக்காங்க. 5 7 12ன்னு சொல்கிறக்கூடாது. அதனால தான் அவங்க ஃபஸ்ட் ஆப்ஷனே அதை வச்சுருக்காங்க பாருங்கள். அப்படி சொன்னீங்கன்னா அது தப்பு. நடுவில் 2 பேர் நிற்கிறாங்கல்ல, இவங்க 2 பேரும் 5 7 12, ரோகன் 1 13, ஆதித்யா 1 14. அப்போ அந்த 2 பேரையும் சேர்த்துக்கணும். அப்போ மொத்தமாக வரிசையில் எவ்வளோ பேர் நிற்கிறாங்க அப்படின்னா 14 பேர் நிற்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் 2 14. புரிஞ்சு முடியுதா உங்களுக்கு? இப்படியும் சொல்லலாம். இல்லை அப்படின்னா இவங்க 6வதாக நிற்கிறாங்க, இவங்க 8வதாக நிற்கிறாங்க. கரெக்டாக 6 ஒரு 8 அந்த மாதிரி. ஏன்னா 2 வேறு ஆள் அப்படிங்கிறதால, ரோகன் வேறு ஆள், ஆதித்யா வேறு ஆள். ஆக்சுவலாக நடுவில் யாரும் இல்லைன்றதால அது 2த்தையும் ஆட் பண்ணி கூட நீங்கள் ஆன்சர் சொல்லலாம். ஆனால் சில இடத்துல நடுவில் யாருனா நிற்கிறாங்கன்னா அப்போ நீங்கள் தப்பு பண்ணுருவீங்க. அதனால் நீங்கள் இதே மாதிரியே போடுங்க. புரிஞ்சு முடியல உங்களுக்கு? இந்த பக்கம் எவ்வளோ பேர், இந்த பக்கம் எவ்வளோ பேர்னு பார்க்குறீங்க. நடுவில் நிற்கிறவங்களையும் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு பாருங்கள். சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 95. 35 மாணவர்கள் உள்ள ஒரு வகுப்பில் நேத்ரா என்ற மாணவி மேலிருந்து 19வது தரவரிசையில் உள்ளார் எனில் அடுத்த முனையிலிருந்து அவரது தரவரிசை. நேத்ரா இஸ் at 19th rank from the top in a class of 35 students. Her rank from the bottom is. அப்போ பாருங்கள், மொத்தமாக எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க? 35 பேர். டாப்பில் இருந்து நீங்கள் இந்த மாதிரி சைடில் எடுத்துக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஒரு முனையிலிருந்து, அதாவது மேலே இருந்து எத்தனாவது இடத்துல இருக்காங்கன்னா 19வது இடத்துல இருக்காங்க. இங்கேருந்து 19வது பிளேஸில் இருக்காங்க. எங்கள் ரைட் சைட்லேருந்துன்னு வச்சுக்கோங்க. அவங்க கேட்குறது லெஃப்ட் சைட்லேருந்து எத்தனாவது இடத்துல இருப்பாங்கன்ட்டு. மொத்தமாக எத்தனை பேர் இருக்காங்க? 35 பேர். கடைசியாக நிற்கிறவங்க 35. உங்களுக்கு டக்குன்னு இதை மைனஸ் பண்ணியோ இது பண்ணியோ சொல்ல தெரியலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடலான்னா தொடர்ச்சியாக நம்பர் எழுதிட்டு வந்துடலாம். உங்களுக்கு அது இன்னும் ஈஸியாக இருக்கும். பாருங்களேன், 19 சொல்லிகிட்டே வாங்க. 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35வது ஆள் வந்துடுதா? இப்போ நீங்கள் இந்த சைட்லேருந்து ரைட் சைட்லேருந்து கனெக்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. பாருங்கள், இதுவும் சேர்த்து தான். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. அப்போ ரைட் சைட்லேருந்து அவங்க எத்தனாவது ஆளாக நிற்பாங்க அப்படின்னா 17வது ஆளாக நிற்பாங்க. உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி போட்டு பார்க்குறது தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் நாம் இதை ப்ளஸ் பண்ணுங்கள் மைனஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோன்னா அந்த இடத்துல நீங்கள் கன்ஃபியூஸ் ஆவீங்க. சில இடத்துல 1 ஆட் பண்ண சொல்லுவோம், சில இடத்துல 1 சப்ராக்ட் பண்ண சொல்லுவோம். நீங்கள் அதெல்லாம் எந்த கொஸ்டினுக்கு எதுன்னு ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கிறத புரிஞ்சு இந்த மாதிரி டக்குன்னு ஒரு லைன் போட்டிங்க அப்படின்னா இப்போ இது ஈஸியாக சொல்லிடலாம் பாருங்கள். இதுக்கு நீங்கள் எதுவும் அடிஷனல் சப்ராக்ஷன்லாம் பண்ண வேணாம். 1 2 3 4 தெரிஞ்சால் போதும். 19க்கு அப்புறம் அப்படியே 35 வரைக்கும் கனெக்ட் பண்ணிகிட்டே வந்தோம். அது திரும்பவும் அப்படியே அங்கேருந்து எத்தனாவது ஆளாக வந்தாங்கன்னு பார்த்தோம்னா 17வது ஆளாக நிற்கிறாங்க. இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை, இதுக்கு இன்னொரு வழி சொல்லணும் அப்படின்னா 35லேருந்து 19 கழிக்கணும். கழிச்சிங்கன்னா 16ன்னு கிடைக்கும். இவங்களையும் சேர்த்துக்கணும். ஏன்னா 16ன்றது இவங்களுக்கு அப்புறம் எத்தனை பேர் நிற்கிறாங்க அப்படிங்கிறது கூட இவங்க ஒரு ஆளை சேர்த்திங்கன்னா 17ன்னு வரும். இந்த ஐடியாவையும் ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸி தான். ஆனால் நீங்கள் என்னென்னா அந்த 1 இப்போ போன கையில் 1 ஆட் பண்ண வேணாம்னு சொன்னோம். அப்படியே ஜஸ்ட் 2 நம்பரையும் ஆட் பண்ணால் போதுன்ட்டு. ஆனால் இங்கே அப்படி இல்லை பாருங்கள். ஸோ ஒரு கொஸ்டினுக்கு மாறும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவீங்க. அப்போ இந்த ஐடியாவை தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். சரிங்களாம்மா? அடுத்ததாக கேள்வி எண் 96. ஒரு தேர்வில் சஷாங் என்பவர் முதலில் இருந்து 8வது இடத்திலும் கடைசியில் இருந்து 23வது இடத்திலும் இருக்கிறார். 5 மாணவர்கள் தேர்வு எழுதவில்லை. அந்த வகுப்பில் உள்ள மாணவர்களில் மொத்த எண்ணிக்கை. இதுவும் இப்போ சொன்னது மாதிரி தான். ஒரு ஆள் இங்கே நிற்கிறான் நடுவில். முதலில் இருந்து 8வது இடத்திலும், அப்போ 8வது இடத்துல இவங்க இந்த பக்கம் எத்தனை பேர் நிற்பாங்க? 7 பேர். கடைசியில் இருந்து 23வது இடத்திலும், 23வது இடத்துலனா இங்கே எத்தனை பேர் இருப்பாங்க? 22 பேர். அப்போ பாருங்கள், இது வரைக்கும் மொத்தம் எத்தனை பேருன்னு? 22 ஒரு 7 29 ப்ளஸ் இவன் நடுவில் நிற்கிறாள், இவனையும் சேர்க்கணும். சரிங்களா? அவங்க 8வது இடம்னு சொல்லும்போது நம்ம முன்னாடி இருக்கிற 7 பேர் தான் போட்டோம். 23வது இடம்னு சொல்லும்போது பின்னாடி இருக்கிற 22 பேரை தான் போட்டோம். அப்போ நடுவில் இவன் நிற்கிறான் போது அவனை விட்டுறக்கூடாது, அவனையும் சேர்க்கணும். 7 ஒரு 22 29, இவன் 1 30. ஸோ மொத்தம் 30. ஆனால் அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க பாருங்கள். 5 மாணவர்கள் தேர்வு எழுதவில்லை. ஏற்கனவே இது ஒரு 30.
5 பேர் எக்ஸாம் எழுதலை, அப்போ 30 ஒரு 5 35. அப்போ அந்த வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்கள் எத்தனை பேர் அப்படின்னா 35, 35 மாணவர்கள். சரிங்களாமா? அடுத்ததா கேள்வி எண் 97. குறியீட்டு முறையில் பேங்கல் என்பது 1 2 3 4 5 6 என்றும் லீடர்ஸ் என்பது 5 6 2 7 6 8 9 என்றும் குறிப்பிடப்பட்டால் கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிக்கவும். இங்கே பாருங்கள் பேங்கல், அதில் இருக்கிற ஒரு எழுத்துக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருக்காங்க. BANGLE பேங்கலுக்கு 1 2 3 4 5 6. அதாவது எங்கெல்லாம் பி வருதோ அங்கெல்லாம் 1 போடணும், எங்கெல்லாம் ஏ வருதோ அங்கெல்லாம் 2 போடணும், அந்த மாதிரி. அடுத்து லீடர்ஸுக்கு பாருங்கள், எல் ஆல்ரெடி எழுதிட்டோம், 5 கொடுத்துருக்காங்க. ஈயும் ஆல்ரெடி எழுதிட்டோம், ஏவும் ஆல்ரெடி எழுதிட்டோம். டிக்கு பாருங்கள் 4வது எழுத்து இல்லையா, டிக்கு என்ன கொடுத்துருக்காங்க 4வது எழுத்து 7ங்கிற நம்பர். இ எழுதிட்டோம். ஆருக்கு என்ன கொடுத்துருக்காங்க 8 தோ, சரிங்களா, லாஸ்ட்டுக்கு முன்னாடி. எஸ்ஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 9. புரிஞ்சு முடியுதா உங்களுக்கு? பேங்கல் அப்படிங்கிறது லைனாக கொடுத்துட்டு அதில் வராத மற்ற எழுத்துக்கள்லாம் 7 8 9ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுலேருந்து அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா கேங்கஸுக்கு என்ன வரும் பாருங்கள். ஜிக்கு என்ன வந்திருக்கு 4. ஏவுக்கு என்ன வந்திருக்கு 2 4 2. நீங்கள் ஏதாவது 2 நம்பர் கண்டுபிடிச்சாலே ஆன்சரை சூஸ் பண்ண முடியும். 4 2, இங்கே 4 3, இங்கே 2 4, இங்கே 3 4. கண்டிப்பாக அப்போ இதுதான் ஆன்சர். நீங்கள் எக்ஸாம் டைமில் உட்காந்து ஃபுல்லாக கண்டுபிடிக்கலாம் டைம் இருக்காது. இப்படி ஒரு நம்பர் 2 நம்பர் கண்டுபிடிச்சிட்டு எது மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து கூட சொல்லலாம். வேணும் நான் உங்களை செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எண்ணுக்கு எங்கே சொல்லியிருக்காங்க தோ, எண்ணுக்கு 3. அடுத்தது ஜிக்கு 4, ஈக்கு 6, எஸ்ஸுக்கு 9. அப்போ 4 2 3 4 6 9 கரெக்டாக வந்துருச்சா? ஸோ ஃபஸ்ட்டு 2 நம்பரை பார்த்து நம்ம சரியாக சொல்லிட்டோம் பாருங்கள். ஸோ இதை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. பேங்கல் இந்த டிஆர்எஸ்க்கு 7 8 9 இதை எழுதி வச்சிட்டிங்கன்னா, ஏன்னா இதே மாடலில் நான் இன்னும் கீழே 2 கொஸ்டின் கேட்டிருக்கேன். உங்களுக்கு இப்போ பார்த்து ஆன்சர் சொல்கிறதுக்கு சரியாக இருக்கும். சரிங்களா? எழுதிக்கிட்டிங்களாமா? அடுத்தது பாருங்கள் 98. லியாண்டர் அப்படிங்கிறதுக்கு என்னென்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம மேலே சொன்னதை ஒரு வாட்டி ஞாபகப்படுத்திப்போமா? ஃபஸ்ட்டு எழுத்து அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பேங்கல்னு கொடுத்துருந்தாங்க. பேங்கலுக்கு லைனாக நம்பர் எடுத்திருந்தாங்க 1 2 3 4 5 6. கீழே நம்ம என்ன எடுத்திருந்தோம்னா டிஆர்எஸ் மட்டும் எடுத்திருந்தோம். அதுக்கு என்ன கொடுத்துருந்தோம்னா 7 8 9ன்ட்டு. இப்போ லியாண்டர் LEA, எல்லுக்கு பாருங்கள் 5, ஈக்கு 6. ஸோ முதல் 2 நம்பர் 5 6. இது கிடையாது, இது கிடையாது, இதுவும் கிடையாது. முடிஞ்சிச்சு பாருங்கள். இதுதான் நமக்கான ஆன்சர். நான் முழுசாக பார்க்கவே இல்லை, முதல் 2 நம்பரை பார்த்தே சொல்லிட்டோம் பார்த்தீங்களா? நீங்கள் என்ன மீதியை செக் பண்ணி பாருங்கள். ஏவுக்கு 2 கரெக்டாக, அடுத்த நம்பர் 2 வந்துருச்சு. எண்ணுக்கு 3 வந்துருச்சா? DER, டிக்கு 7, ஈக்கு 6, DER, ஆருக்கு 8. முடிஞ்சிச்சு பாருங்கள். இந்த ஆன்சர் கரெக்டாக இருக்கா? முதல் 2 நம்பரை வச்சு நம்ம சொல்லிட்டோம். சரிங்களா? இங்கேயும் அதே மாதிரி தான் பண்ண போகிறோம் பாருங்கள். பிஎட்ஸ் BEA, பிக்கு 1, ஈக்கு 6. அப்போ 1 6 வரணும். ஸோ இது இல்லை. அடுத்த நம்பர் ஏவுக்கு 2, டிக்கு 7. அப்போது இது கிடையாது, கண்டிப்பாக இதுதான். எஸ்ஸுக்கு 9. ஸோ 1 6 2 7 9. இப்படி ஒரு 2 நம்பர் 3 நம்பர் பார்த்தீங்கனாலே உங்களால் ஆன்சரை டக்குன்னு சொல்ல முடியும். புரிஞ்சுக்க முடியுதுங்களாமா? 99. அடுத்ததா 100வது கேள்வி. ஒரு பகடையின் 2 நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. பகடையின் மேற்பகுதி 1ஆக இருக்கும் பொழுது பகடையின் கீழ்ப்பகுதியில் உள்ள எண் என்னவாக இருக்கும்? நம்ம ஏற்கனவே டைஸ் பகடை டாப்பிக்கை பற்றி ஒரு லெசனே போட்டிருக்கோம் தனியாக, கரெக்டாக? அதில் சில ரூல்ஸ் சொல்லியிருப்போம். என்னென்னா 2 நம்பர் சேமாக இருக்கா, ஒரு நம்பர் சேமாக இருக்கான்னு பார்க்க சொல்லியிருப்போம். இங்கே பாருங்களேன், இங்கே மேலே 2, இங்கே 5, இங்கே 1, இங்கே மேலே 2 3, இங்கே 6. 2 நம்பர் சேமாக இல்லை, ஒரு நம்பர் தான் சேமாக இருக்குது. 2 5 1 2 3 6 கரெக்டாக? எந்த நம்பர் சேமாக இருக்குது? 2. அதே நேரம் 2 எப்படி இருக்குன்னா டைஸோட மேலவே இருக்குது, கரெக்டாக? ஒரே டைரெக்ஷனில் ஒரே சைடில் இருக்குது, டைஸுக்கு மேலே. இப்படி இருந்துச்சுன்னா இங்கே லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது? 5. இந்த டைஸில் லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது? 3, கரெக்டாக? அப்போ 5உடைய ஆப்போசிட் என்னவாக இருக்கும் அப்படின்னா 3ஆக இருக்கும். இங்கே ரைட் சைடில் என்ன இருக்குது? 1. இங்கே ரைட் சைடில் என்ன இருக்குது? 6. அப்போ 1ஓட ஆப்போசிட் என்னவாக இருக்கும்னா 6. இது நம்ம ஏற்கனவே டைஸில் சொல்லும்போது இந்த ரூல்ஸை சொல்லியிருக்கோம். சரியா? மொத்தம் ஒரு டைஸுக்கு 6 பக்கங்கள் இருக்கும். 1 2 என்ன நம்பர் வச்சுக்கலாம்? 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு இதில் பாருங்கள் 5 வந்துருச்சு, 3 வந்துருச்சு, 1க்கு ஆப்போசிட் 6 வந்துருச்சு. இன்னும் வராதது எது? 2ம் 4ம் தான். அப்போ 2க்கு ஆப்போசிட் என்னவாக இருக்கும்னா 4ஆக இருக்கும். சரிங்களா? இது எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா 1 இஸ் அட் த டாப். 1ங்கிறது டாப்பில் இருக்குன்னா பாட்டமில் என்ன இருக்குன்னு. அப்போ 1ஓட ஆப்போசிட் எதுங்கிறது தான் அவங்களுடைய கொஷின். 1ஓட ஆப்போசிட் எது?
6 கரெக்டாக 1க்கு ஆப்போசிட் 6 அப்படிங்கிறது தான். ஸோ இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை 6. ஆனால் அவங்க ஆப்ஷனில் பாருங்கள் அந்த 6ங்கிறத கொடுக்கல. கரெக்டாக 2 4 1 3 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷன் தப்பு. ஏன்னா நம்ம எடுத்தது இங்கே கரெக்டு தான். மேலே 2 2ன்னு இருக்குது. இங்கே 5க்கு ஆப்போசிட் 3, 1க்கு ஆப்போசிட் 6. ஸோ 1க்கு ஆன்சர் ஆப்போசிட் 6ன்னு வந்திருக்கணும். இங்கே இருக்கிற 4 ஆன்சருமே மேட்ச் ஆகலை. ஸோ ஆன்சர் 6 அப்படிங்கிறது தான். நீங்கள் தான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? புரியுதுங்களாம்மா? ஸோ இதோட 100 கேள்வி முடிஞ்சிருக்கு.